ஃபைனலி இந்த வாரமும் மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்டில் 25,000 மார்க்குக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸ் பேக்கேஜஸ், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் வந்து யூஎஸோட டேரிஃப்ஸ் ப்ளஸ் எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நேரோ சிபிஆர், பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் டே லோ வந்து நல்லா அதிகமாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி டேஸில் மார்க்கெட் வந்து வாலட்டாலாக இருக்கும், ட்ரெண்டிங்காக அமையறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கே சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம், லோவை வந்து டார்கெட்டாக போடலாம். அண்ட் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, பட் லோ ப்ராபபிள் என்ட்ரி. இந்த லோவை வந்து கேண்டில்ஸ் வந்து இங்கே பிரேக் பண்ணும்போது அகெயின் என்ட்ரி எடுக்கலாம். S1 வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் ட்ரேட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட வர்த்தகம் பேசு சேனலில் நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் பயோவில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு ட்ரேடிங் வித் ஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.